கோடை சீசன் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி உதகையில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகமாக உள்ளது. இந்நிலையில் உதகை மலை ரயிலில் பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் மலை ரயிலில் பயணம் செய்ய மிகப்பெரிய ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான இயக்கப்படும் மலை ரயிலில் பயணம் செய்ய வெளிநாடு, வெளி மாநில மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக மலைப்பாதையில் உள்ள இயற்கை காட்சிகளையும் வனவிலங்குகளையும் கண்டு ரசித்தவாறு குழந்தை போல் தவிழ்ந்து வரும் மலை ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். தினமும் காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படும் மலை ரயில் முற்பகல் 11:55 மணிக்கு உதகை சென்றடைந்து முடிகிறது. பின்னர் அங்கிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு திரும்பி வருகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மணிக்கு சிறப்பு மலை ரயிலும் இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:25 மணிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. உதகை கேத்தி இடையேயான வெள்ளி முதல் திங்கள் வரை காலை 9:45, 11:30 மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு என சுற்றுலா சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருவது சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதில் வழக்கம் போல் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் மலை ரயிலில் பயணித்து இயற்கை காட்சிகளையும் மலை முகடுகளையும் கண்டவாறு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தவாறு அவர்கள் மலை ரயிலை பயணித்து வருகின்றனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். வார விடுமுறையை ஒட்டி சேலம், ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்து கண்டு ரசித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதன், ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வார விடுமுறை நாட்கள் மற்றும் கோடை விடுமுறை காலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அதே போல் நடப்பாண்டு கோடை விடுமுறை தொடங்கிய நாட்களில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் தமிழ்நாடு முழுவதும் அமலில் இருந்ததன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே ஏற்காட்டிற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் முடிந்துள்ளதன் காரணமாக தேர்தல் நடத்தை விதிகளில் சற்று தளர்வானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்று முதலே ஏற்காட்டிற்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது தற்போது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. அதிலும் இன்றைய தினம் வார விடுமுறை தினம் என்பதன் காரணமாக ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா, ஜென் சீட், லேடி சீட், படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. இதே போல ஏற்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் அரங்கிலும் கூட கூட்டமானது அதிக அளவில் காணப்பட்டது. குறிப்பாக படகு சவாரி செய்வதற்காக படகு இல்லத்தில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் சுமார் 1 மணி நேரம் வரை காத்திருந்து படகு சவாரி செய்யக்கூடிய சூழ்நிலையானது நீடித்து வருகிறது. வழக்கமான நாட்களில் படகு சவாரி செய்வதற்காக தினசரி 1000 நபர்கள் வரை வந்து செல்வார்கள். தற்போது ஒரே நாளில் 3000 முதல் 5000 சுற்றுலா பயணிகள் வரை படகு சவாரி செய்வதற்காக குவிந்து வந்ததன் காரணமாக அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளின் நெரிசல் மிகுந்தே காணப்பட்டது. அதே போல ஒரே நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களுடைய சொந்த வாகனங்களில் ஏற்காட்டிற்கு படையெடுத்து செல்வதன் காரணமாக மலை பாதைகளிலும் கூட வாகன போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. இதன் காரணமாக அந்த போக்குவரத்தை சீர் செய்யவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் ஆங்காங்கே ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளிலும் தற்போது கூட்டமானது நிரம்பி வழிகிறது. அதே போல வியாபாரிகளுக்கும் தற்போது வியாபாரம் களை கட்டி வருவதன் காரணமாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதன்.